வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, மார்க்கண்டேயர் பிரதிஷ்டை பண்ண ருண விமோசன லிங்கம் இந்த கோயிலில் இருக்குங்க. எண்ணற்ற பக்தர்கள் இந்த கோயிலில் வழிபட்டு அவங்களுடைய கடன் எல்லாம் போக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு பக்தர்கள் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வருவாங்க. அதே போல் பல பேர் இங்கே பயனடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது, நம்ம என்றைக்கு போய் இந்த கோயிலை நம்ம வழிபாடு பண்ணணும், நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, கும்பகோணம் டு திருவாரூர் போகக்கூடிய சாலையில் கும்பகோணத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருச்சேரையில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலோட பேர் சார பரமேஸ்வர திருத்தலம். இந்த கோயிலில் தான் மார்க்கண்டேயர் தன்னுடைய பிறவி கடன்லாம் போக்கணும் அப்படின்ட்டு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அவர் வழிபாடு பண்ணுறார். அவருடைய பக்தியினுடைய காரணமாக சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய பிறவி கடனெல்லாம் போக்குறார். அந்த லிங்கத்தினுடைய பேர் தான் ருண விமோசன லிங்கங்க. இங்கே இருக்கக்கூடிய ருண விமோசன லிங்கத்தை ஒவ்வொரு திங்கக்கிழமையும், அதாவது 11 திங்கக்கிழமை தொடர்ச்சியாக இங்கே அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு 11வது திங்கக்கிழமை நீங்கள் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக மீண்டு வரலாம். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை அடைக்கவே முடிஞ்சிருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, அதை அடைச்சிருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது மறுபடியும் ஒரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அது கடன் பின்னாடியே நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் தீர்க்கறதுக்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்படுங்க. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை உங்களால் சேமிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. இப்போது நீங்கள் நினைக்கலாம், நான் வெளியூரில் இருக்கேன், தொடர்ச்சியாக என்னால் 11 வாரங்கள் என்னால் வர முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, முதல்ல ஒரு திங்கக்கிழமை இந்த கோயிலுக்கு வந்துடுங்க. தவிர்க்க முடியாத காரணங்கள், நீங்கள் ரொம்ப அதிக டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கீங்க, உங்களால் வரவே முடியாது அப்படின்ற காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 10 திங்கக்கிழமைக்கு இங்கே கோயில் நிர்வாகத்திலே ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கே உங்களுடைய பேர், நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா அவங்க அர்ச்சனை பண்ணிடுவாங்க. அதாவது 11வது வாரம் திங்கக்கிழமை நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்கும் நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா அவங்க பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு சரியான தீர்வுகள் கிடச்சிரும். நீங்கள் அதுலேருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுபட்டுலாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. இப்போது இந்த திருத்தலத்தோட சிறப்புகள் என்னங்கிறத சொல்லிடுறேன். இங்கே இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் மேலே மாசி மாதம் 13, 14, 15 இந்த தேதியில் சூரியனுடைய ஒளி சிவபெருமான் மேலே படும். இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய பேர் ஞானாம்பிகை. இவங்களுடைய கால் பாதத்துலேயும் சூரியனோட ஒளி படுங்க. அப்படி சூரியன் வழிபடக்கூடிய சிறப்பான திருத்தலம் இது. இந்த திருத்தலத்தில் சூரியன் வழிபட்டிருக்காரு. இந்த கோயிலில் 3 துர்க்கை அம்மன் இருப்பாங்க. ஒரே சன்னதியாக இருப்பாங்க. சிவதுர்க்கையாக இருப்பாங்க, விஷ்ணு துர்க்கையாக இருப்பாங்க, வைஷ்ணவி துர்க்கையாக இருப்பாங்க. இந்த திருத்தலமும் பாடல் பெற்ற திருத்தலம் தான். இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கும் அப்பர் பாடல் பாடியிருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலம் இது. எங்கேயுமே பைரவருக்கு பாடல் பாடியிருக்க மாட்டாங்க. பைரவருக்குன்னு பாடல் பெற்ற ஒரு சிறப்பான திருத்தலம் இது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தலவிருட்சம் என்ன அப்படின்னா மாவிலங்கை மரங்க. இந்த மரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, வருடத்தில் முதல் 4 மாதம் பார்த்திங்கன்னா இலைகளோட காட்சி கொடுக்கும். அடுத்த 4 மாதங்கள் பூக்களாக காட்சி கொடுக்கும். அடுத்த 4 மாதங்கள் வெறுமன மரம் மொட்டையாக இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலவிருட்சம் இங்கே இருக்குங்க. அதனால் இந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் ருண விமோசன லிங்கத்தை நீங்கள் வழிபட்டு இருக்கக்கூடிய கடன்கள்லேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.